5 ஆண்டுகளை நெருங்கும் ரஷ்ய உக்ரைன் போர். ஒரு பார்வை. நேட்டோ விரிவாக்கத்தின் தாக்கம், ரஷ்யாவின் பாதுகாப்பு அச்சங்கள் மற்றும் உக்ரைனின் இறையாண்மை விருப்பங்கள் உள்ளடங்கலான காரணங்கள்தான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான மையப் புள்ளிகள். 2014ஆம் ஆண்டு உக்ரைனின் கிரீமியாவை ரஷ்யா தன்வசமாக்கியதிலிருந்து புகையத் தொடங்கிய நெருப்புதான் 2022 பிப்ரவரி 24ஆம் திகதி பற்றி எரிய ஆரம்பித்தது. பல கண்டனங்கள், உடன்படிக்கைகள், சமரசங்கள், கோரிக்கைகளை தாண்டி 4 ஆண்டுகளை கடந்துள்ளது இந்த போர். உக்ரைன் நாட்டை மையமாக வைத்து ரஷ்யா ஒரு பக்கமும், அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னொரு பக்கமும் பந்தாடிக் கொண்டிருக்கின்றன. நிமிடத்துக்கு நிமிடம் அமைதி பேச்சுவார்த்தைகளும் அமைதிக்கான உடன்படிக்கைகளும் என்று கடந்த ஆண்டு முழுவதும் ஓடியது. ஆனால் இற்றை வரை போருக்கான முடிவு எட்டப்படவில்லை. ஒரு தலைபட்சமாக நின்றவர்களின் சமரச பேச்சுவார்த்தைகளை ரஷ்யா சந்தேகிப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் பலர். உக்ரைன் பக்கம் நின்று ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்காதான் பின்னர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சமாதான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தது. பல கட்டமாக நடந்த இந்த பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளும் ஏற்க மறுத்து தொடர்ந்து தங்கள் போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொண்டே சென்றது. 2026ஆம் ஆண்டின் தற்போதைய நிலவரத்தின்படி போரை உடனடியாக நிறுத்தக் கோரி ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட சமீபத்திய தீர்மானத்திற்கு 107 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த ஐநா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை இந்தியா உட்பட 51 நாடுகள் புறக்கணித்தும் உள்ளன. இவை ஒரு பக்கம் இருக்க, போரினால் லட்சக்கணக்கான உக்ரைனிய மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்தும் வருகின்றார்கள். சமீபத்திய செய்திகளின்படி உலகத் தலைவர்கள் மற்றும் ஐநா சபை மூலம் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையை எட்டுவதற்கான அழுத்தங்கள் சர்வதேச அளவில் அதிகரித்து வருகின்றன. இப்படி அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு புறம் இருக்க, உக்ரைனும் ரஷ்யாவும் எவ்வித இணக்கப்பாடுமின்றி போரை தீவிரப்படுத்திக் கொண்டே செல்கிறது. இந்த நிலைமைதான் 5 ஆண்டுகளை கடந்து 3ஆம் உலக யுத்தத்துக்கு வழிவகுக்குமோ என்ற பெரும் அச்சத்தை உலகத் தலைவர்கள் மத்தியிலும் உலக மக்கள் மத்தியிலும் விதைத்து வருகிறது.